உலகத்திலே இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் பார்த்து நாம் பயந்துருப்போம். ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனியே பயந்தது யாருன்னா நம்ம ஜாக்கி சான் பார்த்து தான். காரணம் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி ஜாக்கி சான் ரசிகர்கள் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு போங்க. சரி, அதுக்கான காரணம் என்னென்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஏன் இன்சூரன்ஸ் கம்பெனியெல்லாம் ஜாக்கி சானை பார்த்து பயந்தாங்க அப்படின்னா, ஜாக்கி சான் பார்த்தீங்கன்னா தன்னோட தலை, கால், கை இந்த மாதிரி எல்லா இடத்தையும் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார் ஆரம்பத்தில். ஆனால் ஜாக்கி சான் பார்த்திங்கன்னா அதிகமாக ரிஸ்க் எடுத்து ஸ்டென்ட் பண்ணதுனால அவருக்கு பார்த்திங்கன்னா அடிக்கடி அடிபட்டுரும். இதோட ஒட்டுமொத்த செலவு மட்டும் இல்லாமல் ஒரு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த பணத்தையும் பார்த்திங்கன்னா சேர்த்து கொடுக்க வேண்டியதாக போயிடுச்சு. இப்படி ஜாக்கி சான் அடிக்கடி அடிபட்டு எல்லா இன்சூரன்ஸ் பணமும் வீணாக போகுது அப்படின்றது எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனியும் என்ன பண்ணிச்சுன்னா, இனிமேல் ஜாக்கி சானுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்சூரன்ஸே பண்ண மாட்டேன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. அதனால் பார்த்திங்கன்னா பல படங்களில் ஜாக்கி சான் அவர்கள் இன்சூரன்ஸே பண்ணாமல் தான் நடிச்சிருந்தார். உலகத்திலேயே ஒரு நடிகரை பார்த்து இன்சூரன்ஸ் கம்பெனி பயந்தது நம்ம ஜாக்கி சான் பார்த்து தான். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காரு. எந்த அளவுக்கு அவர் காமெடியாக நடிச்சிருக்காரோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அவர் ஆக்ஷன்லேயும் சும்மா கிங்கு தான். யாரெல்லாம் ஜாக்கி சான் ரசிகளோ மறுபடியும் சொல்கிறேன், அவர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக் பட்டன் தள்ளி விட்டு போய்கிட்டே இருங்க.